ஸ்ரீ குருஜி அஸ்ட்ரோ டிவி நேயர்களை உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காகவே இந்த வாரம் இனிய வாரம் என்ற பகுதியை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியின் வழியாக உங்களுடைய திட்டமிடுதல்களை நீங்கள் சரியாக வைத்துக் கொள்ளலாம். யாருக்கு சந்திரன் எங்கே சஞ்சரிக்கிறார், அதன் காரணமாக பலன்கள் எந்த வகையில் மாறுபடும் என்பதை தெரிந்து கொள்கின்ற போது, ஒரு புதிய முயற்சியை கையில் எடுக்கின்ற போது இதை இன்று செய்யலாம் செய்யக்கூடாது என்ற தெளிவு உங்களுக்கு உண்டாகும். அதற்காகத்தான் இந்த பகுதியினை தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம். இந்த வாரம் ஜூலை மாதம் 19ஆம் தேதி தொடங்கி, ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி ஜூலை மாதம் 25ஆம் தேதி வரை, சனிக்கிழமை வரை 12 ராசினருக்கும் பலன்கள் எப்படி இருக்கிறது பார்ப்போம். மேஷ ராசினருக்கு காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான தலைமை ராசியான மேஷ ராசியில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே முன்னேற்றத்தை நோக்கி நடைபோட்டுக் கொண்டிருப்பவர்கள், நெருப்பாக சுழன்று கொண்டிருப்பவர்கள். அத்தகைய உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை மதியம் வரையில் நினைத்ததை சாதித்திடக்கூடிய நிலை சூழ்நிலை இருக்கிறது. வெளியூர் பயணமும் ஆதாயமாகும். உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை இருக்கும். உடல்நிலை சீராகும். ஆரோக்கியம் மேம்படும். வருமானம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். வம்பு வழக்குகள் என்ற நிலைகள் மாறும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும். செவ்வாய்க்கிழமை மதியம், புதன்கிழமை, வியாழக்கிழமை குடும்பத்தில் ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும். பெரியோருடைய ஆதரவு, நண்பர்களால் ஆதரவு, உங்களுடைய தொழிலில் ஒரு முன்னேற்றம், எல்லாவற்றிலும் ஒரு சந்தோஷமான நிலை என்பது செவ்வாய்க்கிழமை மதியம் தொடங்கி புதன்கிழமை, வியாழக்கிழமை வரை இருக்கும். குடும்பத்துல கணவன் மனைவிக்குள் ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும். ஒரு போராட்டமான நிலை மாறி ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வாரம் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகளை சந்திராஷ்டம நாட்களில் தொடங்க வேண்டாம். மற்ற வழக்கமான வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்தி வந்தாலே போதுமானது. ஒரு வியாபாரமாகட்டும், அல்லது தொழிலாகட்டும், அல்லது வெளியூர் பயணமாகட்டும், அதில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களில் தொடங்குகின்ற போது, புதிய முயற்சிகளை எடுக்கின்ற போது, அல்லது வாகன பயணத்தை மேற்கொள்கின்ற போது சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எல்லாவற்றிலும் நிதானம் என்பது தேவை. அடுத்து பாத்தீங்கன்னா, 4ஆம் இடத்தில் சஞ்சரித்து உங்களுடைய 12ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்த்து கொண்டிருந்த குரு பகவான் அஸ்தமனம் அடைந்திருக்கிறார். 12ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவான் இப்பொழுது வக்கிரம் அடைந்திருக்கிறார். இந்த 2 கிரகங்களின் சஞ்சார நிலையும், வக்கிர நிலையும், அஸ்தமன நிலையும் உங்களை ஓரளவிற்கு பாதுகாக்கும். மறுபக்கம் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து உங்களுக்கு ராகு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ லாபம் என்பது வந்து கொண்டிருக்கும், வரவேண்டிய பணம் வந்து கொண்டிருக்கும், கஷ்டங்கள் என்பது இல்லாத நிலை இருக்கும், கடன்களை அடைத்திடக்கூடிய நிலை இருக்கும். அது வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும், எந்த ஒன்றாகட்டும், உங்களுக்கு கையில் எப்பொழுதுமே பணம் புரண்டு கொண்டிருக்கும். தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டிருக்கும். வரவே வராது நினைத்த பணம் கூட இந்த நேரத்தில் வரும். இந்த சூழ்நிலைகள் இருக்கிறது. அதற்கு மேலாக செவ்வாய் 2ஆம் இடத்துல ராசிநாதன். அப்ப பாத்தீங்கன்னா, வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமா இருங்க. யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். குடும்பத்தினர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிட்டு கொஞ்சம் அனுசரிச்சு போயிட்டு வச்சுங்களேன், எந்த விதமான பிரச்சனைகளையும் குடும்பத்திற்குள் வராது. புதனுடைய சஞ்சாரம் பாத்தீங்கன்னா, அவசரப்பட்டு சில வேலைகளை நீங்கள் கையில் எடுக்கிற மாதிரி வந்துடும். இந்த அவசரத்திற்கு இந்த வாரத்தில் இடம் கொடுக்க வேண்டாம். கேது 5ஆம் இடத்துல மனதில் ஒரு குழப்பம் இருக்கும். என்னதான் ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தாலும், தெளிவுகள் இருந்தாலும், பணம் வந்து கொண்டிருந்தாலும், ஏதோ ஒரு இனம் புரியாத குழப்பம் உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். இதை செய்திருக்கலாமே, அதை செய்திருக்கலாமே, இப்படி போயிருக்கலாமே, அப்படி வந்திருக்கலாமே, இதை விட்டு விட்டோமே, இப்படியெல்லாம் ஒரு குழப்பம் இருக்கும். பூர்வீக சொத்தில் ஒரு குழப்பம் இருக்கும். பிள்ளைகள் பற்றி ஒரு குழப்பம் இருக்கும். குடும்ப நலனில் பற்றி பாத்தீங்கன்னா, இதை செய்யாம விட்டுட்டோமே ஒரு குழப்பம் இருக்கும். இப்படி குழப்பங்கள் இருப்பதற்கு மேலாக பாத்தீங்கன்னா, சுக்கிரன் சஞ்சாரம், உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரனுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. அப்ப வியாபாரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு யோகமான நிலை இருக்கும். தேவைக்கேற்ற வருமானம் வரும். முதலீட்டிற்கேற்ற வருமானம் வரும். குடும்பத்திலும் சுபிட்சம் இருக்கும். சூரியன் 4ஆம் இடத்துல உழைப்பு அதிகரிக்கும். இந்த வாரத்துல நீங்க கொஞ்சம் உழைக்க வேண்டியதாக இருக்கும் 4ஆம் இடத்து சூரியனால். மற்றபடி வருமானங்கள் இருக்கிறது, வசதி வாய்ப்புகள் இருக்கிறது, நல்ல நிலைமைகள் எல்லாம் அதிகபட்சமாகவே இருக்கிறது. ஆடி மாதத்தின் முதல் வாரம் இந்த வாரம் குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வாருங்கள். சங்கடங்கள் விலகும்.
மீண்டும்